Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சிறுபருப்புன்னு சொல்ற பாசி பருப்பை வச்சு தான் ஒரு அருமையான ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெயில் காலத்துல சிறுபருப்பு நிறைய சேர்த்து நம்ம சாப்பிடணும். உடம்புக்கு உஷ்ணத்தை குறைக்கிற சக்தி இதுல நிறைய இருக்கு. அந்த சிறுபருப்பு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது என்ன பண்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு டம்ளர் பச்சரிசி தனியாக எடுத்து ஊற போட்டுக்கோங்க. நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு அரை டம்ளர் சிறுபருப்புன்னு சொல்கிற பாசி பருப்பை எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 டம்ளர் அவல் எடுத்துக்கோங்க. எந்த அவல் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ 1:1/2 அப்படின்ற ரேஷியோவில் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். இது மூணுத்தையுமே தனித்தனியாக நல்லா அலசி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. முதல்ல அவளை வந்து தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிறுபருப்பு அரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. மாவை நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போவே அந்த நுரையோடு இருக்குது. நம்ம மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரணும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கரண்டி போட்டு கலக்கிடலாம். கரண்டி போட்டு மாவு கலக்குனிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு தண்ணியும் விடலை. மாவு புளிச்சோடனே உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரெடியாக இருக்குங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பக்கடை ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு பேட்டர் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. எப்போ மாதிரி ஆப்பம் ஊற்றுற மாதிரி ஆப்பம் ஊற்றிடலாம். ஆப்பம் ஊற்றியாச்சு. இதுக்கு நம்ம ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே ஒரு லிட்டு வச்சு நாம் கவர் பண்ணிடலாம். ஃப்ளேம் கம்ப்ளீட்லி சிம்மில் இருக்கட்டும். நமக்கு நல்லா குக் ஆகணும். குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அழுமையாக ரெடியாக இருக்கும். எட்ஜஸ் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம அதை திருப்பிடலாம். இப்போ நம்ம ஆப்பத்தை திருப்பி போட்டுடலாங்க. சூப்பராக வந்திருக்கு ஆப்பம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. அருமையாக ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா தனியாகவே எடுத்துட்டோம். ஸோ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அருமையான டேஸ்டியான பாசிப்பருப்பு ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எட்ஜஸ் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ரெண்டும் திருப்பி காமிச்சிருக்கேன். அட்டகாசமான டேஸ்டியான பாசிப்பருப்பு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு கூட கொஞ்சமாக கார சட்னி வச்சா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆரஞ்சு பழம் சட்னி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது இன்னும் செமையாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டு காரம் கலந்த மாதிரி இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான பாசி பருப்பில் இப்படி ஒரு ஐட்டமா அப்படின்ற அளவுக்கு ஒரு டிஃபன் ரெசிபியாக ஒரு ஆப்பமாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வேணுன்னா ஆப்பக்கடாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை தோசை தவால நீங்கள் ஊத்தாப்பம் செய்யல ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஆப்பம்னா ஆப்பம், தோசைனா தோசை, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அருமையான அட்டகாசமான புது வெரைட்டி ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.